அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல வேளையிலும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்வு தருகிற வார்த்தை நம் அனைவருக்கும் உண்மையாகவே வாழ்க்கையை இழந்து தவிக்கிற நம் அனைவருக்கும் வாழ்வு தர வல்லதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் கிருபை நிறைந்தவராக எப்போதும் காத்து கொண்டிருக்கிறார். அவரை பிடித்து கொள்ளுகிற நாம் உண்மையிலே பாக்கியவான்கள். இன்னைக்கு நாம் பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோமே. 103வது சங்கீதத்தில் தாவீது ராஜா ஆண்டவருடைய அன்பை நல்லா உணர்ந்து வச்சிருந்த அந்த மனுஷர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? பைபிளில் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு. 3வது வசனம் படிக்கிறேன். 103வது சங்கீதம் 3வது வசனம் படிக்கிறேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிற நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆண்டவருக்கு ரூபம் கிடையாது, சொரூபங்கள் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய சொரூபங்களை வரைந்து வைத்திருக்கிறார்கள். நிறைய படங்களை வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. அப்படி வரைஞ்சி வச்ச படத்தில் கூட ஒரு படத்தில் கூட அவரை ஒரு கொடூரமான முகத்தோட வரைகிறதுக்கு அந்த ஓவியனுக்கு தோணலை. பார்த்தீங்களா? அந்த ஓவியன் வரைந்த அந்த ஓவியனுக்கு கூட அவரை ஒரு கொடூரமான ஒரு தெய்வத்தை போல, ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறவரை போல, ரொம்ப கோபத்தோட எரிச்சலோட இருக்கிறவரை போல வரைய தோணல. ஏன் அப்படின்னா, அவரை பத்தி பைபிள்ல எழுதியிருக்கிற விஷயங்களுக்கு அந்த ஆக்ரோஷமான முகம் பொருந்தாது. ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன், நோய்களை குணமாக்குகிற தேவன். நம்ம நிறைய பேருடைய வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் ஒரு காரணம் சாபமாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய அக்கிரமமாக கூட இருக்கலாம், நம்முடைய பாவமாக இருக்கலாம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும்னு எழுதப்பட்டிருக்கிறது போல, பாவத்தினுடைய அந்த சம்பளம் மரணம் என்கிறதின்படியே நிறைய பேர் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு போவதற்கு ஒருவேளை பாவம் ஒரு காரணமாக இருக்கலாம், சாபம் ஒரு காரணமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த வியாதியிலிருந்து பாவத்திலிருந்து வெளியே வருவது எப்படி அப்படிங்கிறது தெரியாமலேயே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்வோம். பாவம்தான் வியாதியை கொண்டு வந்திருக்குது அப்படின்னா அந்த பாவத்தை தான் முதல்ல அழிக்கணும். இப்போ கொரோனா எப்படி பரவுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஒரு வழியா மாஸ்க் போட வச்சாங்க, சானிடைசர்லாம் யூஸ் பண்ண வச்சாங்க. அது வராமல் தடுப்பதற்கான காரியங்களை நம்ம சேஃபாக பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த தடுப்பு நடவடிக்கைகளை கரெக்டாக பண்ணிட்டோம்னா அது நமக்கு வராது. ஒருவேளை வியாதி வர்றதுக்கு ஒரு காரணம் பாவமாக இருக்குமானால், அக்கிரமமாக இருக்குமானால், அநியாயமாக இருக்குமானால், அந்த அநியாயத்தை அந்த அக்கிரமத்தை முதலாவது நம்மகிட்ட இருந்து நீக்கணும். அதுக்கு பிறகு அதனால வந்த நோயா இருந்தா தானாக வெளியேறிவிடும். பிசாசு எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் அழிக்கிறவன். குடும்பத்தை வாழ வைக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு எண்ணம் கிடையாது. எந்த குடும்பத்தையும் வாழ வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பது பிசாசுக்கு விருப்பமே கிடையாது. பிசாசுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான். அவனை பற்றி பைபிள் சொல்லுது, அவன் கெட்டவன், அவன் திருடன், அழிக்கிறவன், அழிக்கிறதுக்காக நாசமாக்குகிறதுக்காக வருகிறவன் அவன். ஆனால் ஆண்டவர் எதுக்காக வர்றாராம்? வாழ்வு தரும்படியாக, ஜீவன் அதை கொண்டு வரும்படியாக தான் அவர் வருகிறார். அப்படியானா இந்த அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்குகிற ஆண்டவர் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப முதலாவது மனுஷங்கிட்ட இருந்து நீங்க வேண்டியது அக்கிரமம், அவனுடைய அநியாயம். அநியாயமான சம்பாத்தியம் பண்ணி பொருள் சேர்த்து அநியாயமா வந்த வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் முதல்ல அந்த அநியாயத்திலிருந்து நாம அக்கிரமத்திலிருந்து நாம வெளியே வரணும். இது தானாக வெளியே வந்துவிட முடியாது. அநியாயம், அக்கிரமம் இதெல்லாம் மன்னிக்கிறதற்கு கடவுள் ஒருத்தர் தான் தகுதி உள்ளவர். அப்போ இயேசு கிறிஸ்துவ போகும்போது அந்த அநியாயம் அக்கிரமத்தை எல்லாம் மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லும்போது அது எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, அது எல்லாம் நீக்கப்படுகிறது. அப்போ ஆண்டவர் முதலாவது அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார்.
இன்னைக்கு அநியாயம் குடும்பத்தில் இருக்குமானா அதை முதல்ல வெளியேற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது. நிறைய குடும்பங்களில் இன்னமும் அநியாயம் இருந்து கொண்டிருக்கிறது. பைபிளில் பிறனுடைய நிலத்தையோ வேற எதையுமே இச்சிக்க கூடாது அப்படின்ட்டு வசனங்கள் இருக்கிறது. பிறனுக்குள்ள யாதொன்றையும், பிறனுக்கு உடைமையாக இருக்கிற யாதொன்றையும் நாம் இச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக போதிக்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் நாம் நம்முடைய கடமைகளை சரியாக செய்கிறோமா? நம்ம வழியில சரியா போயிட்டு இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அக்கிரமத்தின் வழியில நடந்து கொண்டிருக்கிறோமா அல்லது ஆண்டவருடைய வழியில நடந்துகிட்டு இருக்கிறோமா? அக்கிரமத்தின் வழியில நடந்து கொண்டே நான் சரியாயிருன்னு நினைக்கிறது தப்புங்க. நீங்க என்னைக்கு ஆண்டவரிடத்துல வர்றீங்களோ அப்போ அக்கிரமம் அநியாயம் எல்லாம் நீங்கி போயிடும். நிறைய பேர் அநியாயமான பாவங்களை செய்துவிட்டு ஆண்டவர்கிட்ட வர்றேன், ஆண்டவரோட நான் இணைந்து கொள்வேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? அநியாயத்தோட அக்கிரமத்தோட வாழ்ந்து கொண்டு நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ப முடியும்? நம்ம கிருபைக்கு தூரமானவர்கள். கிருபை உண்மையிலே நம்புறவனா இருந்தா அவன் அநியாயம் செய்ய மாட்டான், அக்கிரமம் செய்ய மாட்டான். அவன் ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சிருந்தான்னா கண்டிப்பாக அவன் அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் தன்னுடைய கையை ஈடுபடுத்தவே மாட்டான். அவன் தானே விலகிதான் நிற்பான். அப்போ அக்கிரமத்திலிருந்து அநியாயத்திலிருந்து நம்ம முதல்ல வெளியே வரணும். பிறனுடைய நிலங்களை எடுத்துக்கொள்வது, பிறனுடைய சொத்துக்களை திருடி எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் மிகப்பெரிய பாவம் அல்லவா? ரோட்டை கூட ஆக்கிரமிக்கிறவங்க இன்னைக்கு பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது பூர்வ எல்லைக்குறியை மாற்றாயாக. பூர்வ எல்லைக்குறியை மாற்றி அதனால நிறைய பேர் சாபத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் கடவுளை பின்பற்றுறவன் இந்த மாதிரிப்பட்ட வேலையில, இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையில எல்லாம் அவன் இறங்க மாட்டான் பாருங்க. பிறனுடைய எந்த ஒரு பொருளையும் அவன் அநியாயமாக இச்சித்து எடுத்துக்கொள்வதில்லை. ஒரு கீழே ஒரு 5 ரூபா காயின் கிடக்குதா, அதை கூட இது எனக்குள்ளது இல்லை, அவ்வளோதான், நான் போறேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். ஆனா நிறைய பேர் அந்த அடுத்தவர்களுக்குரிய அந்த விஷயங்களை அபகரித்து கொள்வதிலே அவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களாக, அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இது ரொம்ப பெரிய தப்பு இல்லையா? ரொம்ப பெரிய பாவம் இல்லையா? தெருவெல்லாம் பார்த்துருக்கிறேன் பாருங்க. இந்த கிராமப்புறங்களில் தெருக்கள் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு விசாலமான தெருக்கள் எல்லாம் சுருங்கி 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 சின்னதாகிட்டே வரும். சின்னதாகிட்டு முன்னாடி ஒரு லாரியெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு அந்த தெருவில் இடம் இருந்திருக்கும். அப்புறம் சுருங்கி 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 ஒரு ஆட்டோ கூட போக முடியாத அளவுக்கு தெரு ரொம்ப சின்னதாயிரும். காரணம் என்ன? முதல்ல ஒரு படிக்கட்டை தூக்கி வெளியே போடுறது, அடுத்த அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து அந்த தெருவையே ஆக்கிரமிச்சு வச்சிருவாங்க. இது மிகப்பெரிய தப்பு, இது மிகப்பெரிய பாவம். உங்களுக்குள்ள எல்லை எதுவோ அதுக்குள்ளேயே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் செயல்படட்டும். அநியாயமாக அடுத்தவனுடைய நிலத்துல பொது சொத்துக்களை அழிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இறங்கினா அது கடவுளுக்கு பிரியமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சாட்சியை இழந்துட்டோம்னா கடவுளுக்கு பிரியமில்லாத வழியை எப்போ நாம தெரிந்து கொள்றோமோ அப்போவே நாம கிருபையை விட்டு வெளியே போய் நிற்கிறோம். ஆண்டவருடைய அன்பை சார்ந்து கொள்ளாம வெளியே போய் நின்றுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய அன்புக்குள்ள இருக்கிறவன் அநியாயத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு ஓய்ந்து அவன் இளைப்பாறுதலுக்குள்ள இருப்பான். அவன் அநியாயத்துக்குள்ள போயிருந்து தன்னுடைய இளைப்பாறுதலை கெடுத்து கொள்ள மாட்டான். பிறனுடைய நிலங்களை, பிறருடைய சொத்துக்களை அபகரித்து கொள்வது அக்கிரமத்தில் வருகிறது, அநியாயமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை ஒருபோதும் நாம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அநேகர் ஆண்டவருக்கு எதிரான பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான பாவங்களையும் அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அறியாத அநேக மக்கள், இயேசு அறியாத அநேகர் ரொம்ப ஏளனமாக பரிகாசமாக ஆண்டவரை குறித்தும் ஆண்டவருடைய வசனத்தை குறித்தும் ஆண்டவருடைய ஜனங்களை குறித்தும் பேசுகிறார்கள். ஒரு விஷயத்தை நாம் நல்லா புரிந்து கொள்ளணும். பைபிளில் சொல்லியிருக்குது, மனுஷன் எதை விதைப்பானோ அதை கண்டிப்பாக ஒரு நாள் அறுவடை செய்வான். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம். நம்ம எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை பற்றி தூஷிக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புறது, சபைக்கு விரோதமாக எழும்புறது, இதையெல்லாம் ஆண்டவர் தண்டிக்கிறாரோ இல்லையோ, நீ செய்த கிரியைகள் உன்னை ஒரு நாள் நியாயம் தீர்க்கும். நீ செய்த அநியாயம் ஒரு நாள் உன்னை நியாயம் தீர்க்கும் வகையில் நிற்கும். ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டு, நீ செஞ்சது முதல்ல உனக்கு நிற்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
இன்னைக்கு ரொம்ப துணிகரமாக கடவுளை, இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று அறிக்கை செய்யாத அநேக சகோதரர்கள், அநேக அன்புக்குரியவர்கள் எல்லாரும் சபைகளை துன்பப்படுத்துறது, ஊழியக்காரங்களை துன்பப்படுத்துறது, இந்த மாதிரிப்பட்ட செயல்களை துணிந்து செய்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு காரியத்தை ரொம்ப அன்பாக சொல்கிறேன். ஒரு கல்லை மேலே தூக்கி போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே நின்னோம்னா மேலே போன கல் அப்படியே வானத்தை கிழித்து கொண்டு மேலே போயிடாது, போனது கீழே வரும். நியூட்டனுடைய விதின்னு சொல்கிறோம் இல்லையா, மேலே போனதெல்லாம் கீழே வரும். அது ஒரு பிரமாணம், அது இந்த பூமிக்குன்னு வகுத்த ஒரு பிரமாணம். மேலே போனதெல்லாம் கண்டிப்பாக கீழே வரும் அப்படிங்கிற மாதிரிப்பட்ட ஒரு பிரமாணம் இருக்குது, ஒரு விதி இருக்குது. அது என்ன செய்யுது அப்படின்னா, மேலே போன கல்லை கீழேயே நின்றுட்டு இருந்தோம்னா நமக்கு நேரம் நம்ம தலையிலே இறக்கிறோம். அதே மாதிரி தான் நாம் சில வேலைகளை நாம் செய்கிறோம், அந்த கல் நம்முடைய தலையிலேயே வந்து விழுற மாதிரி அதிலேயே நின்று கொண்டிருக்கிறோம், அக்கிரமத்திலேயே நிலைத்து நின்று கொண்டிருக்கிறோம். அக்கிரமத்தை தூக்கி போட்டுட்டு அக்கிரமத்தில் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறோம். அந்த அநியாயம், அந்த அக்கிரமம் எல்லாம் நம் தலைமையிலே விழும் என்பதை அறியாமலே அதே இடத்துல நின்று அதே செயலை மறுபடியும் செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய தகப்பனார் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தில் தான் நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்தோம். என்னுடைய தகப்பனாரும் எப்படிப்பட்டவர்னா, கிறிஸ்தவர்கள்னாலே ஆகாது. எங்களுடைய கிராமத்தில் இயேசுவை ஒருத்தர் கூட ஏற்றுக்கொள்ளாத நாட்கள் ஒன்று இருந்தது. அப்போ ஒரு 2 குடும்பத்தார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை வந்தது. கொஞ்சம் பேர் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அந்த கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினது என்னுடைய தகப்பனார். எங்கள் அப்பாவுக்கு அங்கே கட்டப்பட்ட சர்ச்சு பிடிக்கல, அதெல்லாம் வெட்டி எரிஞ்சிட்டாரு. அதெல்லாம் வெட்டி அது இருக்கவே கூடாதுன்னு அந்த சர்ச், எங்கள் ஊரில் கட்டப்பட்ட முதல் தேவாலயத்தை, ஓலையினால் கட்டப்பட்ட அந்த முதல் தேவாலயத்தை இல்லாமல் பண்ணதே எங்கள் அப்பாவாக்கும். எங்கள் அப்பா அந்த சர்ச்சே இல்லாமல் ஆக்கிட்டாரு. நான்லாம் சின்ன பையனாக இருந்தாலும் அந்த ஓலையெல்லாம் இழுத்துட்டு போய் தீயில போடுறது நமக்கு வேலையாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆண்டவருடைய ஆலயத்தை இல்லாமல் ஆக்குகின வேலையை செய்தது எங்களுடைய குடும்பம். நாங்கள் இதே மாதிரி தான் வாழ்ந்து வந்தோம். ஆண்டவருக்கு எதிராக அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் செய்து வந்தோம். அது மட்டுமல்ல, என்னுடைய தகப்பனார் இப்படி இருக்க, எங்கள் அம்மா இன்னொரு பக்கம் பாஸ்டர் ஐயாவை அடிக்கணும்னு சொல்லிட்டு பாஸ்டர் அடிக்கிறதுக்காக எங்கள் ஊர் பக்கத்தில், வேலி பக்கத்தில் எல்லாரும் இந்த கள்ளிச்செடி, பெரிய பெரிய கள்ளிச்செடி இருக்கும், அந்த கள்ளிச்செடி பக்கத்தில் பதுங்கி உட்கார்ந்துருக்குறாங்க. எதுக்கு? பாஸ்டர் ஐயாவை அடிக்கிறதுக்காக. பாஸ்டர் வருவார், அவரை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. எங்கள் அம்மா கேங் லீடர், அவங்க போய் உட்கார்ந்து இருந்துருக்குறாங்க. அந்த டைமில் என்ன நடந்திருக்கு, பாஸ்டர் அவர் ரொம்ப ஒல்லியாக இருப்பார், சைக்கிளில் தான் வருவார், அவரை அடிக்கிறதுக்காக ஊரில் உள்ள எல்லாரும் காத்திருந்துருக்குறாங்க. அவர் வரும்போதே அவரை அடிக்கணும். பிரச்சனை எங்கே வந்துட்டு தெரியுமா? அடிக்க போனவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு. எப்படி அவா போ இவா போன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி எங்கள் அம்மா நீ போ நீ போ நீ போன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக தள்ளி விட்டுருக்குறாங்க. நீ போ நான் போன்னு சொல்லி கடைசியில் பாஸ்டர் போயிட்டார். வேற அவர் அங்கேயே அனுப்பார், ஸ்டாண்ட் போட்டு எல்லாரும் வந்து என்ன அடிங்கன்ட்டு அவர் பாட்டு போயிட்டார். என்ன பிரச்சனைன்னா, ஸ்டார்டிங் ட்ரபிள், யார் முதல்ல போய் அடிக்கிறதுங்கிறது பிரச்சனை. பாஸ்டர் அவர் பாட்டு போயிட்டார், பாஸ்டர் அடிக்க முடியல. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இதே மாதிரி தான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புறோம். என்னத்தை இல்லாமல் பண்ணி பார்க்குறோம், இயேசுக்கு விரோதமாக என்னத்தை இல்லாமல் பண்ணி பார்க்குறோம். எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது, வாய்க்காது. ஏனென்றால் இன்னைக்கு காக்கிறவர் உறங்கார், இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னு சொல்லி பைபிள் சொல்லுதுங்க. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது என் ஊழியக்காரர்களுக்கு என்னால் உண்டாகிற சுதந்திரம்னு சொல்லிட்டு பைபிள் எழுதியிருக்குது. அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த கிறிஸ்தவர்கள். சர்ச்சை கொளுத்தும் போது கூட அமைதியா இருந்துட்டாருங்க. எங்க அப்பா சர்ச்சை கொளுத்தும் போது கூட ஆண்டவர் அமைதியாக இருந்தார். ஆனால் தன்னுடைய ஊழியக்காரன் மேல கையை வைக்கணும்னு சொல்லி சொல்லும் போது அவர் அமைதியாக இல்லை, ஊழியக்காரனை அடிக்க விடல. ஓலை போனா காங்கிரீட்ல கட்டி கொடுத்துருவாரு ஆண்டவர், நல்ல ஒரு சர்ச்சா கட்டி கொடுத்துருவாரு. ஆனா அந்த ஊழியக்காரன் தான் வேண்டும் என்பது ஆண்டவர் அவங்க மேல வச்ச வைராக்கியங்க. அந்த அநியாயம், அந்த அக்கிரமம் மீறி வந்து தாக்காதபடிக்கும் தேவன் காத்து கொண்டார். எங்க குடும்பமே இப்படி இயேசுவுக்கு விரோதமாக தான் எழும்பி நின்னாங்க. ஊர்ல ஒரு மரணம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த மரணத்துக்கு வேதக்காரங்க கிறிஸ்தவர்கள் யாரும் வரக்கூடாதுன்னு பெரிய அருவாளை வச்சுட்டு வாசல்ல நின்னவர் என்னுடைய அப்பா. இதே மாதிரி தான் இருந்தார். இப்படி அநியாயத்துக்கு மேல அநியாயம், அக்கிரமத்துக்கு மேல அக்கிரமம்,
ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். கடவுள் தண்டிக்கிறார் என்பது ரெண்டாவது. நான் முதல்ல சொன்னேன், நம்ம அநியாயம், நாம் செய்த அக்கிரமம் நம்ம ஒரு நாள் நியாயம் தீர்க்கும். எங்கள் அப்பாவுக்கும் அதுதான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது சர்ச்சை கொளுத்தினாரு. நான் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போதெல்லாம் என்ன நடந்துருச்சு தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி, பித்து பிடிச்ச மாதிரி சொன்னதே சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சு? எங்கள் வீட்டில் மாடுகள்லாம் உண்டு. அந்த மாடுகள் நல்ல ஒரு வருமானம் தந்துக்கிட்டு இருந்து, எங்கள் அப்பா ஒரு விவசாய கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு மனுஷர். அவருக்கு இந்த ஆடு மாடு மிருக ஜீவன்கள் இதுதான் வருமானமே. என்ன ஆயிட்டு தெரியுமா? இந்த ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்து சாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு வாரம் ஒரு மாடு சாக, இன்னொரு மாடு, இப்படி மாடுகளுடைய இறப்பு கூடிக்கிட்டே போச்சு. கடைசியில் எல்லா மாடும் செத்து போச்சு. எங்கள் அப்பாலாம் அழுது பார்த்ததே கிடையாது. அந்த கடைசி மாடு செத்து போகும்போது தூக்கிட்டு போகிறாங்க, எங்கள் அப்பாவும் அழுதுட்டு போகிறார். திருப்பி வரும் பொழுதே அவருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, சொன்னதே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. சொந்தக்காரர் ஒருத்தர் சொன்னார், இது உனக்கு வசமாக இவனோ செய்வனை வச்சுட்டான். செய்வனே இல்லை, ஒன்றும் இல்லை. மனுஷன் எதை விதைச்சானோ அதையே அறுப்பான். அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் விதைச்சிருக்கிறோம். தேவனுக்கு விரோதமான பாவத்தை விதைச்சிருக்கிறோமே. என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்கள் அப்பா இப்படியெல்லாம் சர்ச்சை கொளுத்தி இதெல்லாம் பண்ணினார் இல்லையா? எங்கள் அப்பாவுக்கு கடைசியில் அவர் செய்த வினைகள், செய்வனங்கிறது ரெண்டாவது, அவர் செய்த வினைகள் அது நின்று இருக்குன்னு நினைக்கிறேன். நடந்தது என்ன என்று சொன்னால், அவருக்கு ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மந்திரவாதிக்கு அட்ரஸை கொடுத்து, நீங்கள் ஏன் இந்த மந்திரவாதியை போய் பார்க்கக்கூடாது, உங்களுக்கு யாரும் செய்வனை வச்சுருக்காங்க, அந்த செய்வனை எடுக்கணும்னா நீங்கள் போய் இந்த மந்திரவாதியை பாருங்கள் அப்படின்னாங்க. அங்கே போய் பார்த்தோம். உள்ளே போகணும்னாலே 5000 ரூபா கேட்டார். இருந்த ஒரே ஒரு மாட்டை விற்று கொண்டு போய் கொடுத்தோம். எல்லாம் சரியாயிரும் போங்க, அது கடைசி கன்றுக்குட்டி, கடைசி மாட்டினுடைய அந்த கன்றுக்குட்டி, அதையும் விற்று கொண்டு கொடுத்தோம். கொடுத்த உடனே எல்லாம் சரியாயிரும் போங்க அப்படின்னாரு. ஆனால் சரியாகலை. எங்கள் அப்பா அப்படியே தான் இருந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நடந்தது என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் வந்தாங்க. நாங்கள் எந்த சர்ச்சை கொளுத்தினோமோ அதே சர்ச்சில் உள்ள விசுவாசிகள் எங்கள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ணாங்க. அவங்க பண்ண ஜெபமே என்னெல்லாம் உருக்கினது. என்ன, எங்கள் அப்பாவுக்காக அவங்க கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்கள் அப்பாவுக்காக அவங்க ஏங்க அழணும்? நம்ம என்ன சில நேரத்தில் சிலர் சொல்லியிருப்போம், சர்ச்சை கொளுத்துனெல்லாம் இதுக்கு உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு விரோதமாகவா எழும்பினாய், இப்படியெல்லாம் சொல்லியிருப்போம். ஆனால் என் அப்பா அவ்வளவு செய்த பிறகும், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் என்னுடைய தகப்பனார் எத்தனையோ காரியங்களை செய்த பிறகும் கூட அவங்க அதெல்லாம் மனசில் வச்சுக்காம, எங்கள் அப்பா வியாதிப்பட்ட போது ஜெபம் பண்ணுறதுக்காக வந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்தாங்க. ஆண்டவருடைய நாமத்தினால எங்கள் அப்பாவுக்காக ஜெபிச்சாங்க. நடந்தது என்ன தெரியுமா? 2 ஆண்டுகளாக வியாதியோடும் மரணத்தோடும், அக்கிரமத்தினாலும் அநியாயத்தினாலும் வந்த வியாதியோடும் மரணத்தோடும் போராடி கொண்டிருந்த என்னுடைய தகப்பனாரை ஆண்டவர் சுகமாக்கினார். ஆண்டவர் ரட்சித்தார், விடுவித்தார், நல்ல பூரண குணமாக்கி இன்னைக்கும் உயிரோட வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நல்ல சுகத்தோட இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லா பாடுகளும் நம்மை தேவனுக்கு நேராகவே நடத்துகிறதோ, அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவர் இன்னைக்கு அறிந்து கொண்டோம். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால இந்த இயேசுவின் சீசன் அறக்கட்டளை வழியாக நாங்கள் செய்கிற ஊழியத்தில் 2021 வரைக்கும் இந்த ஊழியத்தில் டெய்லி காலையில் நாங்கள் இந்த முதியோர் ஊழியங்களெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பின்னாடி அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்ப்பீங்க. லாஸ்ட்டில் அந்த ஒரு 33 முதியவர்களுக்கு முன்னால் உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதில் ஒரு 15க்கும் மேற்பட்ட முதியவர்கள் இறந்து போயிட்டாங்க. இப்போ ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. வெளியில் கொண்டு போய் கொடுப்போம். வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு, வீடு இல்லாதவங்களை நாங்கள் கூட்டிகிட்டு எங்கள் முதியோர் இல்லத்தில் வச்சுருக்கிறோம். வீடு இருக்கிறவங்களுக்கு அங்கேயே கொண்டு போய் அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் அந்த உணவை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவங்கள பராமரிச்சுட்டு இருக்கிறோம். இந்த 33 பேருக்கும் அப்பொழுதே தன்னந்தனியாக ஒத்தைக்கு நின்று சமைச்சது யார் தெரியுமா? எங்கள் அம்மா. பாஸ்டர் அடிக்கிறதுக்காக எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்களே, அவங்க தான் சமைக்கிறாங்க காலையில் எழும்பி. இதை கொண்டு போய் வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்கறது யார் தெரியுமா? எங்கள் அப்பா. சர்ச்சை இல்லாமல் ஆக்கிடணும், கிறிஸ்தவர்களை இல்லாமல் ஆக்கிடணும்னு தெரிந்த என்னுடைய தகப்பனார் தான் இன்னைக்கு அந்த உணவை வீடு வீடாக கொண்டு கொடுக்குற பணியில் இருந்தார். ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எப்பேற்பட்ட அநியாயத்தை மன்னிக்க ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.
அன்புக்குரியவர்களே, வல்லமை கர்த்தருடையது, அதிகாரம் கர்த்தருடையது. அவர் நினைச்சா நடக்கும். பாருங்க, எங்க அப்பா செய்த எல்லா அநியாயத்தையும் மன்னிச்சு, எங்க அப்பா செய்த எல்லா அக்கிரமத்தையும் மன்னிச்சு, அந்த நோய், அதனால வந்த நோய், செய்த பாவத்தினால, அநியாயத்தினால, அக்கிரமத்தினால வந்த அந்த மரணத்துக்கு ஏதுவான நோயையும் மாற்றி குணமாக்குறதுக்கு ஆண்டவர் போதுமானவராக இருந்தார். ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருந்தார். அந்த ஜீவன் உள்ள தேவன் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பைபிள்ல ஏராளமானவர்களை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். ஏராளமான பேரை ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார். நிறைய இயேசுவை அறியாத சகோதரர்கள் வந்து என்னிடத்துல வந்து சில நேரம் கேட்பதுண்டு. எப்படின்னா, பைபிள்ல குருடனை சுகமாக்கினாரே, அப்போ இன்னைக்கு ஏன் குருடர்கள் இருக்கிறாங்க? எல்லாரையும் சுகமாக்க வேண்டியதானே? பைபிள்ல ஆண்டவர் காது கேளாதவர்களை எல்லாம் சுகமாக்கி இருக்கிறாரு, இன்னைக்கு காது கேளாதவர்கள் ஏன் இருக்கணும்? கேன்சர் பேஷண்ட்ஸே இருக்கக்கூடாதா? இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய தகப்பனார் அநியாயத்தினாலே வந்த அந்த பாவத்தையும் சாபத்தையும் ஆண்டவரிடத்திலே கொண்டு மனப்பூர்வமாய் கொடுத்து அதிலிருந்து விடுதலையை வாங்கி கொண்டார். விடுதலையை அவர் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று கொண்டார். நாம முதல்ல போகணும். பாருங்க, நம்ம இருதய கதவுகளை திறந்து கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேடிக்கையாக ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து பயங்கரமா ரொம்ப பெரிய தாடி வச்சுட்டு முடியெல்லாம் வெட்டாம ஒரு மாதிரி கோர முகத்தோட சுத்திட்டு இருந்தாராம் தெருவில். அப்படி சுத்திட்டு இருக்கும்போது ஒரு ஆள் அந்த மனுஷனை பார்த்த உடனே அந்த ஊருக்கு புதுசா வந்த ஒரு ஆள் சொன்னாராம், ஐயோ பாவம், இந்த ஊர்ல சலூனே கிடையாதா, முடி திருத்தம் செய்யக்கூடிய கடைகளே கிடையாதா, இது அந்த பாவம் அந்த மனுஷர் வந்து தாடியோட இருக்கிறாரே, இந்த ஊர்ல அப்போ முடி திருத்துகிறவர்கள் இல்லை, அந்த சலூன் கடையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே அந்த ஊர்காரர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இங்க பாரு, எங்க ஊர்ல சலூன்லாம் இருக்குது, முடி வெட்டுறவங்க அழகா அவரை இன்னும் கிராண்டா முடி வெட்டி விடக்கூடிய நல்ல திறமை படைத்த மனிதர்கள் எங்க ஊர்ல இருக்கிறாங்க. ஆனா இவன் வெட்ட போகாம இருந்தா அவன் முடி அப்படிதான் இருக்கும். இவன் போகணும் இல்லையா, வெட்டுறதுக்காக போகணும் இல்லையா, இவன் இவ்வளவு பெரிய முடியை வச்சுட்டு இருந்தா பைத்தியக்காரனை போல அலைந்து கொண்டிருக்கிற அவன் மேல்தான் தப்பு இருக்கிறதே ஒழிய அங்க முடி வெட்டுறதுக்கு ஆளே இல்லைன்ட்டு அதுக்கு அர்த்தம் இல்லை. முதல்ல அந்த மனுஷன் போகணும். பாருங்க, நம்ம நிறைய பேர் என்ன பண்றது இல்லை அப்படின்னா, நாம ஆண்டவர்கிட்ட போறது இல்லை. அப்படி இருந்து கொண்டு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், ஆண்டவருக்கு வல்லமை இல்லை, ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது. நீங்க முதல்ல போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்கள் இருதய கதவை திறந்து கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, ஆண்டவர் வந்து என்ன சுகமாக்கட்டும், அவர் வருவார், குணமாக்குவார், உண்மைதான். ஆனா எப்படி தெரியுமா, வந்தாலும் உங்க பெர்மிஷன் இல்லாம உங்களுக்குள்ள அவர் எந்த காரியத்தையும் செய்வதில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசுவை அறியாத சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இயேசு வலுக்கட்டாயமாக வந்து உடைத்து கொண்டு வந்து அற்புதத்தை செய்கிற தேவன் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் ரொம்ப ஜென்டிலான தெய்வம், ரொம்ப நாகரிகம் உள்ள தெய்வம். நீங்கள் மனதை திறந்து கொடுத்தால் உள்ளே வருவார். உள்ளே வந்து நீங்கள் விரும்புகிற அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக நான் டோரை திறந்து கொடுக்க முடியாதுங்க. உங்களுக்காக நான் எதையோ ஒன்று செஞ்சு என்னத்தையும் ஒன்று சர்க்கஸோ மேஜிக்கோ பண்ற இடம் இல்லை இது. ஆண்டவர் சொன்னார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள பிரவேசித்து அங்க உள்ள வந்து அவனோட உட்கார்ந்து நான் போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நமக்கு வாழ்வு உண்டாகணும்னா நானே ஜீவன் சொன்ன அந்த ஆண்டவர் நமக்குள்ள வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது இருதய கதவை திறந்து கொடுங்க, அவர் உள்ள வருவார். அவர் உள்ள வந்து, எங்க அப்பா தன்னுடைய இருதய கதவை திறந்து கொடுத்த போது எப்படி ஆண்டவர் உள்ளே வந்து அவரை ஜீவனோடு புது பலத்தோடு வாழ வைத்தாரோ, அதை போலவே எல்லாரையும் வாழ வைக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்த இருதய கதவை கொஞ்சம் திறந்து கொடுப்போம். இந்த இருதய வாசலை சற்று திறந்து கொடுப்போம். திறந்து கொடுத்து, என் அன்பின் பிதாவே, என் அநியாயத்தை மன்னியுங்க ஆண்டவரே, என் அக்கிரமத்தை மன்னியுங்க ஆண்டவரே. எனக்கு நான் அந்த கதையில சொன்னது போல எனக்கு ரொம்ப முடி வளர்ந்து இருக்குது, தாடி பெருசா இருக்குது, நான் போகணுங்க, நான் சம்மதிக்கணும், நான் சம்மதிச்சு மனம் வந்து நான் முடிவெட்டணுங்கிற ஒரு முடிவெடுத்து நான் போகணும் கடைக்கு.
அப்போ எனக்கு அவங்க அந்த கலைஞர்கள் எனக்கு அதை சரி பண்ணி விடுவாங்க. அப்போ நான் போகாம எனக்கு அழகு இல்லை, என் முகம் அழகாகணும் அப்படின்னா நான் போக வேண்டியது அவசியமா இருக்குது. நான் போய் சில விஷயங்களை மேற்கொண்டா சில காரியம் நல்ல சில விஷயங்கள் நடக்கும். அப்போ எனக்கு நல்லது நடக்கணும்னா ஒரு பக்கத்தில் தேவன் நிற்கிறார், அந்த பக்கத்தில் டோருக்கு அந்த பக்கம் தேவன் நிற்கிறார். ஆனால் அவர் உடைச்சிட்டு வந்து ஒரு நாளும் செய்ய மாட்டார். அவர் நாகரீகமுள்ள தேவன். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா உங்களுக்குள்ள வருகிறவர். வந்து அவர் செய்த அத்தனை அற்புதங்களை, இந்த உலகத்தில் வாழும்போது அவர் செய்த அத்தனை அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு செய்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என்னுடைய தகப்பனாருடைய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மன்னித்து அதன் விளைவாக வந்த நோயை விடுதலையாக்கி, நோயிலிருந்து அவரை விடுதலையாக்கி நோயை குணமாக்கி வாழ வச்சாருன்னு சொன்னா, கண்டிப்பாக இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு நான் சொல்றேன், உங்கள் இருதய கதவை திறந்து கொடுங்கள். வந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுதலையாக்குவார், உங்களுக்கு வாழ்வு தருகிற நல்ல செய்திகளை அவர் கேட்க பண்ணுவார். இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட இணைந்து கொள்ளுங்க. அடுத்தவருடைய நிலத்தை அபகரிக்கிறது, அடுத்தவனுக்கு விரோதமாக எழும்புறது, இதெல்லாம் பெரிய பாவங்க. அநியாயத்தை விதைச்சு 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 நமக்கே நம்ம மனசு சொல்லும். முதல் நீதிமன்றம் எது தெரியுமா? நம்முடைய மனது. தேவன் அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற நீதிமன்றம்லாம் ரெண்டாவது. முதல் நீதிமன்றம் நம்முடைய மனது. முதல் ஜட்ஜும் நம்முடைய மனது தான். அது நம்மளை குற்றவாளியாக தீர்க்குமானால், இதனால தான் நீ வியாதிப்பட்டிருக்கிற, இதனால தான் உனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி உங்க மனசு உங்களை தீர்க்குமானால் திறந்து கொடுங்க. ஆண்டவரே அநியாயத்தை மன்னிங்கன்னு சொல்லுங்க. அநியாயத்தை மனுஷன் மன்னிக்க முடியாது. மனுஷங்கிட்ட மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்லை. தேவன் மன்னிக்கணும். முதல்ல மனுஷனுக்கு எதிராக செஞ்ச பாவத்தை மனுஷங்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. சில அநியாயங்கள் தேவனுக்கு எதிரானது என்று சொன்னால் தேவனிடத்திலே சென்று மன்னிப்பு கேள் சகோதரனே. மன்னிப்பு கேட்டா அவர் வந்து உங்களை வாழ வைப்பார். நான் ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதத்திலே. அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குகிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லும் பொழுது அவனை அப்படியே மன்னிச்சு அரவணைக்கக்கூடிய நல்ல கடவுள் நீரப்பா. பெரிய பெரிய காணிக்கைகளை நீர் கேட்பதில்லை, பெரிய பெரிய நன்கொடைகளை நீர் கேட்பதில்லை, எதையுமே நீர் கேட்கவில்லை கர்த்தாவே. ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் கேட்கிறீர். மனதை திறந்து தந்தால் உள்ளே சென்று வாசம் பண்ணுவீர், வாழுவீர், வாழ வைப்பீர் அவர்களையும். ஆண்டவரே அந்த காரியங்களை செய்யும் ஐயா. அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்பும் கர்த்தாவே. தேவனுடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே பாவத்தினாலும் சாபத்தினாலும் துன்பப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் சகோதர சகோதரிகளை விடுதலையாக்கும். உமக்கு எதிரான பாவங்களை மன்னிக்க நீரே அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறீர். உம்மிடத்திலே மனந்திருந்து பிரார்த்தனை செய்கிற எங்கள் சகோதர சகோதரிகளுடைய குற்றங்களை மன்னித்து அவர்களை வாழ வைத்து ஒரு குடும்பங்களிலிருந்து வியாதியையும் நீக்கி போடுவீராக, பலவீனத்தை நீக்கி போடுவீராக, சாபத்தையும் பாவத்தையும் அநியாயத்தையும் நீக்கி போடுவீராக. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மன்னித்து நோய்களை குணமாக்குகிற கடவுள் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுவார். மனமு வந்து பிரார்த்தனை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுக்காக வேண்டிக் கொள்ள நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாகவே இருக்கிறோம். எங்களுடைய முதியோர்கள் ஊழியங்கள் மற்றும் உள்ள அனைத்து ஊழியங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இன்னும் வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அதிவேகமாய் செயல்படுவோம்.